Hello students, let us continue our chapter 2 in 11th computer science, that is number systems. In our previous classes we talked about the different number systems and the conversion of one number system into another. In today's class we are going to start with the binary representation for signed numbers. Signed numbers அப்படின்னா என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நம்ம சைன்டு நம்பர்ஸ்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ளஸ் சைனோ மைனஸ் சைனோ முன்னாடி இல்லைன்னா வி கன்சிடர் தட் நம்பர் எஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அது ப்ளஸ் இருக்கிறதா தான் நினச்சிக்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நம்பர் 28 அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். இதே -28 அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். If a number is without any sign, that number will be considered as positive. Minus symbol இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். How computers handle these positive and negative numbers அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். Computer can handle both positive and negative numbers. The simplest method to represent negative numbers is signed magnitude. எப்படி நெகட்டிவ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் using signed magnitude. In signed magnitude, the leftmost bit, the most significant bit is called as sign bit or parity bit. யூஸ்வலாக ஒரு நம்பரை 8 பிட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8ன்னு. இந்த லாஸ்ட் பிட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைன் பிட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஆர் சைன் பிட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த சிம்பிள். அது நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாங்கிறத ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். There are different ways of representing negative numbers. One is signed magnitude representation, 1's complement, 2's complement. First, signed magnitude representation என்னன்னு பார்த்துடலாம். The value of the whole numbers can be determined by the sign used before it. If the number has positive sign or no sign, it will be considered as positive. If the number has negative sign, it will be considered as negative. இது நார்மல் இல்லையா. ப்ளஸ் 43ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வெறும் 43ன்னு சொல்லலாம். தட் நம்பர் வில் பி கன்சிடர்ட் as a பாசிட்டிவ் நம்பர். முன்னாடி இந்த சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் தட் நம்பர் வில் பி கன்சிடர்ட் as a நெகட்டிவ் நம்பர். இன் சைன்டு பைனரி ரெப்ரசன்டேஷன், த leftmost bit is considered as the signed bit. The leftmost bit is considered as the sign bit. If this bit is 0, it is a positive number, and if it is 1, it is a negative number. இந்த 8-bit ரெப்ரசன்டேஷனில் லெஃப்ட்மோஸ்ட் பிட் 0வாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். லெஃப்ட்மோஸ்ட் பிட் 1ன்னு இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். இந்த பிட்டை தான் நம்ம சைன் பிட், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், பேரிட்டி பிட் எல்லா பேர்லேயும் சொல்கிறோம். இந்த பிட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா the number is a positive number. இந்த பிட் 1ஆக இருந்துச்சுன்னா the number is a negative number. Therefore, in a signed binary number, 7 bits are used for storing value, 1 bit is used for sign. இந்த 0லேருந்து 7 bit 1 2 3 4 5 6 7 இந்த 7 bits are used to represent the number. This 0 is used to represent the sign. இது 0வாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், 1ஆக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். திஸ் இஸ் கால்ட் as signed magnitude representation. Next one, 1's complement representation பண்ண போகிறோம். This is an easier approach to represent sign numbers. ஒரு நெகட்டிவ் நம்பரை ஈஸியாக எப்படி வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா using 1's complement. This is for negative numbers only. 1's complement அப்படின்னாக நெகட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? The steps to be followed in 1's complement are: convert a decimal number into a binary number. If the binary number contain 8 bits, na okay. If less than 8 bits na முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கணும். Invert all the bits. Invertsனா 0லாம் 1ஆ மாற்றிக்கணும், 1லாம் 0வா மாற்றிக்கணும். See, இப்போ -24 மைனஸ் நெகட்டிவ் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம 1's காம்ப்ளிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். -24 டு த பேஸ் 10னா இது ஒரு டெசிமல் நம்பராக இருக்குது. இதை நம்ம எப்படி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த சைன்டு பிட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சி -24 இது வந்து பேஸ் 10 இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் டெசிமல் நம்பர்.
first convert the decimal number into an binary number. 24 வந்து நம்ம என்ன பண்ணணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2னா 1 2 remainder 0 again divide by 2 6 remainder 0 remainder then 2 3 remainder 0 again 2 1 remainder 1. ஸோ நம்ம பாட்டம் அப்பில் தான் எடுத்துக்கணும். ஸோ த ஆக்சுவல் பைனரி நம்பர் இஸ் 1100 இஸ் அவர் பைனரி நம்பர். 1100 இஸ் அவர் பைனரி நம்பர். இதில் 5 பிட்ஸ் தான் இருக்குது. we have to make them as 8 bit. 8 பிட்டை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா add 3 zeros before the number and then write the actual number. சரியா, இதில் 5 பிட் தான் இருக்குது. ஸோ add 3 zeros before that it becomes 1 2 3 4 5 6 7 8 8 பிட் ஆகிடுச்சு. invert all the bits. zeros எல்லாம் 1ஆகவும் 1 எல்லாம் 0ஆகவும் கன்வெர்ட் பண்ணோம்னா this is called as ones complement representation. இந்த -24 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். First convert the decimal number into a binary number. Check for 8 bits. 8 bits இல்லாமல் இருந்துச்சுன்னா add 0 before the number and invert all the bits. Convert all the zeros to ones and ones to zeros. This is how we represent in ones complement. Okay, பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணி ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாகவும் 1 எல்லாம் 0ஆகவும் பண்ணுறாங்க. Next one is 2's complement representation. This is very simple. Invert all the bits to invert all the bits in the binary sequence. First binary convert பண்ணி zeros எல்லாம் ஒன்ஸாகவும் ஒன்ஸ் எல்லாம் 0ஆகவும் மாற்றிட்டு finally add 1 to the number. See, -24. Same -24 now. -24 நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணிக்கணும். -24 டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ +24 நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1100 கிடச்சிச்சு. 8 பிட்டாக மாற்றும் போது add 3 zeros before the number. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் என்ன பண்ணோம், invert all the zeros to ones and ones to zeros. இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். 2's complement is very simple. இந்த நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா that will be 2's complement. 1 plus 1 is 10. ஸோ ஒரு 0 நான் இங்கே வச்சுக்கிறேன், கேரி 1. அகெயின் 1 plus 1 is 10, 0 கேரி 1. 1 plus 1 is 10, 0 carry 1. 1 plus 0 is 1, 0 remainder ones. This is the 2's complement representation of -24. So இது 1's complement representation. 1's complement ஓட 1 add பண்ணோம்னா this will be your 2's complement representation. So 24 ஓட binary number find out பண்ணிக்கிறோம். 1's complement na invert all the zeros to ones, ones to zeros, plus 1 add பண்ணிங்கன்னா that will be the 2's complement representation. Okay, next one is binary arithmetic. As decimal numbers, the binary numbers also permit computations like addition, subtraction, multiplication and division. So normal decimal number மாதிரியே binary number நம்ம என்ன பண்ணலாம், add, subtract, multiply, divide பண்ணலாம். ஸோ இது பேசிக் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 0 plus 0 is 0, 0 plus 1 is 1, 1 plus 0 is 1, 1 plus 1 10. 10ல என்ன பண்ணணும், 0 மட்டும் வச்சுக்கிறோம், கேரி 1 போயிடுது. How to add 1011 plus 1001, 1011 1001. இது எப்படி ஆட் பண்ணலாம், 1 plus 1 is 10, ஸோ 0 போட்டுக்கிறோம், கேரி 1. 1 plus 1 is 10, 10 plus 0 is 10. 10 என்ன பண்ணணும், 0 இங்கே வச்சுக்கிறோம், கேரி 1. 1 plus 0s 1. Again 1 plus 1 10, 0 remainder 1 இருக்குது, அந்த 1 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ சிம்ப்ளி யூ நீட் டு know this.
1 plus 1 நம்ம என்னன்னு பண்ணணும் 10 அப்படின்னு வச்சுக்கணும். listen carefully. 1 plus 1 is 10, 0 வச்சுக்கிறோம், carry 1. 1 plus 1 is 10, 0 carry 1. 1 plus 0 is 1, 1 plus 1 is 10. This is how we can add a binary numbers. Likewise அதுதான். இப்போ 23 and 12 ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 23 பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், 12 பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 23 ஃபஸ்ட்டு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகெயின் கன்வெர்ட் 12 into an பைனரி நம்பர். இந்த ரெண்டு பைனரி நம்பரையும் ஆட் பண்ணோம்னா we can easily 1 plus 0 is 1, 1 plus 0 is 1, 1 plus 1 is 10, 0 carry 1, 1 plus 1 is 10, 0 carry 1, 1 plus 1 is 10, 0 carry 1 இருக்கு, 1 plus 0 1, 0 plus 0 0. This is how we can add two numbers in binary format. Okay, addition உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். subtraction எப்படி இருக்குன்னு பாருங்க. 0 plus 0 minus 0 is 0, 1 minus 0 is 1, 1 minus 1 is 0. so 0 minus 1 என்ன பண்ணணும், நம்ம ஒன்று borrow பண்ணிக்கணும். Let us do a sum in this. Two binary numbers இருக்கு, 1 1 0 0 1 0 1 0 ஒரு பைனரி நம்பர் இருக்கு, 1 0 1 1 0 1 0 1 0 0. முன்னாடி வேணா we can add 0, empty spacesக்கு 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 minus 0 is 0, 1 minus 0 is 1, 0 minus 1 is not possible, so we borrow 1 from this to this. so 0 minus 1, 1 borrow பண்ணோம்னா this will become 10, 10 minus 1 is 1. இப்போ இங்கே இது 0 ஆகிடும், இந்த வேல்யூவில் 0 minus 0 0. இங்கேருந்து 0வை 1 மைனஸ் பண்ண முடியாது, இங்கேயும் borrow பண்ண முடியாது. ஸோ எப்படி borrow பண்ணலாம், ஸோ இங்கே ஃபஸ்ட்டு borrow பண்ணோம்னா it will become 10, இங்கேருந்து மறுபடியும் borrow பண்ணோம்னா this becomes 10 and this became 1. ஓகே, 10 minus 1 is 1, இங்கே 1 இருக்குது, 1 minus 0 is 1, இங்கே 0 ஆயிடுச்சு. once again I am explaining this, listen carefully. 1 0 0 1 0 1 0 is a binary number. 1 0 1 0 0 is another binary number. We need to subtract this number. Empty spaces we can add zeros. 0 minus 0 is 0, 1 minus 0 is 1, 0 minus 1 is not possible, so we borrow 1 from this. So when borrowing, this becomes 10, this becomes 0. 10 minus 1 is 1, 0 minus 0 is 0. So 0 minus 1 is not possible, borrowing from here is not possible. So இதை borrow பண்ணோம், இதை borrow பண்ணா this becomes 0, this becomes 10. ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று borrow பண்ணும்போது this becomes 1 and this becomes 10. 10 minus 1 is 1, 1 minus 0 is 1, this is 0. So 0 1 1 0 1 1 0. This is how we do binary subtraction. Okay, listen to this. minus 21 plus 5. So this is a negative number, this is a positive number. Negative number na நம்ம என்ன பண்ணணும், first binary convert பண்ணி invert all the zeros to ones, 1 to 0 ones complement பண்ணிக்கிட்டு அந்த பிட்டோட 1 ஆட் பண்ணணும், அப்போ 2's complement ஆகிடும். அந்த ஃபைனல் நம்பரை நம்ம 5க்கு கன்வெர்ட் பண்ண பைனரி நம்பரோட ஆட் பண்ணணும். சரியா, minus 21 ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 21ஓட பைனரி நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு
கன்வெர்ட் பண்ண 8 பிட்டை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் மாற்றிக்கணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன பண்ணணும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்னாகவும் ஒன்னெல்லாம் ஜீரோவாகவும் பண்ணிவிட்டு தென் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச ஆன்சரோட 1 ஆட் பண்ண டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் வந்துடும். ஸோ 21க்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா தான் தட் வில் பிகம் -21. இது -21ஓட வேல்யூ. அதை 5க்கு கிடைச்ச பைனரி நம்பரோட ஆட் பண்ணோம்னா we can easily get the result. So slowly go through the book, definitely you can understand it very easily. Next one is representing characters in memory. ஒரு கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ளே ஒரு லெட்டரை எப்படி கம்ப்யூட்டர் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஏபிசிடின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஈச் லெட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஈக்குவலண்ட் பைனரி ஃபார்ம், தென் ஒன்லி கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்கோடிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். என்கோடிங் சிஸ்டம்னா இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் அசைனிங் பைனரி டு ரெப்ரசன்ட் டேட்டா. இதை தான் நம்ம என்கோடிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஒரு லெட்டர், இது ஹியூமன் ரீடபிள் லெட்டர், இந்த லெட்டரை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆல்ரெடி we have studied கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லெட்டரையும் எப்படி கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் என்கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்கிறோம். There are different encoding systems available. As represented in introduction, all the input data given to the computer should be in understandable format. In general, 26 uppercase letters, uppercase na capital letters, lowercase அப்படின்னா small letters, 0 to 9 digits and special characters used in computer. Special characters அப்படின்னா star plus எல்லா symbols எல்லாம் special characters. இது எல்லாத்தையும் நம்ம character set அப்படின்னு சொல்கிறோம். All these character set are denoted through numbers only. The character set எல்லாம் computer can understand through numbers only. All characters in a character set needs a common encoding system. There are several encoding systems used for computer. என்னென்ன encoding system இருக்குன்னா binary coded decimal, extended binary coded decimal interchange code, American Standard Code for Information Interchange, Unicode, Indian Standard Code for Information Interchange. These are different encoding systems available. ஒன்னொன்று பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். Binary coded decimal, this is encoding system is not in the practice now. ஸோ இது இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, பட் இருந்துச்சு once upon a time. This is 2^6 bit binary encoding system. This can handle 64 characters only. ஸோ இந்த மெத்தடில் எவ்வளோ கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், 64 characters only. American Standard Code for Information Interchange, this is the most popular encoding system recognized by the United States. Most of the computer use these systems. Remember, this encoding system can handle only English characters. ASCII அப்படின்னு சொல்கிறோம், இதில் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். It can use 2^7, that is 128 characters யூஸ் பண்ணலாம். அது பின்னாடி டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நியூ எடிஷன் நெக்ஸ்ட் வெர்ஷன் வரும் பொழுது 256 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. The ASCII code equivalent to uppercase A is 65. Binary representation of ASCII is this number. It is an 8-bit. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ASCII ரெப்ரசன்டேஷன். கேபிட்டல் லெட்டர் ஏவை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 65. அதோட ஈக்குவலன்ட் பைனரி, இது எல்லாத்தையும் எத்தனை டிஜிட்டில் எத்தனை பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 8-bit ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ASCII. Next one is extended binary coded decimal interchange code. This is similar to the ASCII code with 8-bit representation. This coding system is formulated by IBM. இது ஒரு கம்பெனி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின். This coding system can handle 256 characters. The input code in ASCII can be converted into EBCDIC system and vice versa. ASCIIயில் இருக்கிறத இந்த ஃபார்மேட்லேயும் மாற்றலாம், EBCDICயில் இருக்கிறத ASCIIக்கும் மாற்றலாம், that is vice versa. This can handle 256 characters and it is formulated by International Business Machine. Next one is ISCII, Indian Standard Code for Information Interchange.
This is the system of handling characters of Indian local languages. Already பார்த்தோம் American Standard Code can handle English characters only. Indian languages handle பண்ணுறதுக்காக தான் என்ன formulate பண்ணாங்க ISCII. It is also an 8-bit coding system and it can handle 256 characters. யார் இதை டெவலப் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இயர் 1986லேருந்து 1988குள்ளே டெவலப் பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ரெக்கக்னைஸ்னா இட் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணாங்க? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நவ் திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் இன்டகிரேட்டட் வித் யூனிகோட். இன்டகிரேட்டட்னா இது கூட வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க யூனிகோடோட. வாட் இஸ் யூனிகோட் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் என்ன கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க? யூனிகோட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. த பாப்புலர் கோடிங் ஸ்கீம் ஆஃப்டர் ASCII இஸ் யூனிகோட். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ASCII. nowadays Unicode is very famous. ASCII can represent only 256 characters. நம்ம பார்த்தோம் 2 power 8 bits மட்டும்தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் ASCIIனால. therefore English and European languages மட்டும்தான் ASCIIயால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. particularly there was a situation where languages like Tamil, Malayalam, Kannada, Telugu could not be represented by ASCII. hence Unicode was generated to handle all the universal languages. ஸோ ASCII 2 power 8 bits 256 கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுச்சு. வேர்ல்டு லெவல் யூனிவர்சல் லாங்குவேஜஸ், வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் தே ஃபார்முலேட்டட் யூனிகோட். யூனிகோட் இஸ் a 16-bit code. it can handle 65,536 characters. இந்த யூனிகோடோட தான் ISCIIயும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இட் கேன் ஹேண்டில் ஆல் அவர் இந்தியன் லோக்கல் லாங்குவேஜஸ். யூனிகோட் ஸ்கீம் இஸ் டினோட்டட் பை ஹெக்ஸாடெசிமல் நம்பர். 16-bit அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் இல்லையா? The Unicode table of Tamil, Malayalam, Telugu and Kannada is shown in table 2.6. ASCII நம்ம 8-bitனு பார்த்தோம். 2 power 8 தான் இருக்கும். Unicode 16 bits in table இங்க சொல்லியிருக்காங்க 2.6. See, this is the Unicode table. 0, B, 8, B இந்த மாதிரி A to F இருக்கிறது எல்லாமே நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். Unicode can handle all the universal languages. That's it for today's class. Thank you students. Let's meet in the next class.